செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நீங்க பார்த்ததை வெளிப்படையாக சொல்ல விரும்பினால் சொல்லலாம். இவர் சொல்றது போல எடுத்த எடுப்பில் போய் ஏதோ இந்தாங்க அப்படின்னு கொடுத்தேன்னு கொடுக்க முடிஞ்சதா, அல்லது இந்த தேர்தலில் வேறு ஏதாவது சிறப்பான முறைகள் எதுவும் கையாளப்படுதா? இல்லை, இது எல்லா தேர்தல்கள்லையும் அவங்களுக்கான தனிப்பட்ட முறையிலான இதெல்லாம் கையாளப்படுகிறது. அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகை செய்திகளில் மட்டும் இல்லை, நம்ம போகும்போதே பெரும்பாலும் நள்ளிரவுகளில் விடியற்காலைகளில் இந்த நேரங்களில் தான் இதெல்லாமே வந்து பரிமாறப்படுகிறது. அப்படிங்கிறது தான் வாக்காளர்கள்ட்டேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்கள். வந்தாங்க, விடிகாலில் எங்களுக்கு வந்து கிடைச்சது, பணமாகவோ அல்லது வேறு பொருளாகவோ. சில இடங்களில் வந்து ஒரு சென்டிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை கொடுத்தா அவங்க சென்டிமெண்ட்டாக நமக்கு நிச்சயம் இந்த ஓட்டு வரும், இதை தாண்டி போக மாட்டாங்க அப்படிங்கிறது. இது இந்த இடைத்தேர்தலில் மட்டும் நடக்கலை, தொடர்ச்சி இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, எல்லா தேர்தல்கள்லையும் இந்த சமீப காலம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து இந்த குற்றச்சாட்டு 62லேயே கூட வந்திருக்கு. அதுல ஏதாவது புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று அறிந்து கொள்ளும் ஒரு சிறிய ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பேசலாம். திரு பாடம் நாராயணன், மக்கள் பணம் விரும்பி வாங்குறாங்களா இல்லை திணிக்கப்படுதா? இன்னைக்கு என்னன்னா, அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனத்தை அவருடைய தலைமையில் இயற்றி விட்டு பாராளுமன்றத்தில் பேசுறது தான் ஞாபகம் வருது. அவர் சொல்றாரு, நாங்கள் தயாரிச்சிருக்கிற அரசியல் சாசனம் வந்து வளைந்து கொடுக்கக்கூடியது, மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது, போர்க்காலத்தில் இருந்தாலும் சரி அமைதி காலத்திலும் மக்களை காக்கக்கூடியது. ஆனால் இந்த அரசியல் சாசனம் நாளைக்கு வந்து மோசமான விளைவுகள் நம்ம நாட்டில் ஏற்பட்டால் அரசியல் சாசனம் மேலே குற்றம் சொல்லக்கூடாது, மனிதர்கள் கூடியவர்கள், மனிதர்கள் மோசமானவர்கள் என்பதைத்தான் அது நிரூபிக்கும்னு சொன்னார். அது சொல்கிற போது அமெரிக்காவுடைய முன்னாள் அன்றைய தலைவர் ரூஸ்வெல்ட் கோட் பண்ணதை சொன்னார். ஒரு நாட்டை வந்து பணம் வந்து தீர்மானிக்க வேண்டுமோ, ஒரு நாட்டு நலனை, பொது வாழ்வை, அல்லது அறிவுஜீவிகள் அல்ல மக்கள் மேல் அக்கறை உள்ள படித்தவர்கள் தீர்மானிக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்த 65-67 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்க்குற போது அன்றைக்கே அவர் வந்து எந்த அளவுக்கு யோசித்திருக்கணும் அம்பேத்கர் என்பது இன்றைக்கு நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தலும், அதிலும் குறிப்பாக இடைத்தேர்தல் என்பது மகாபாரதத்தில் வர்ற குருக்ஷேத்திர போர் மாதிரி இருக்கிறது. அதில் வந்து நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடுவராக இருந்து போரில் உள்ள நியதிகள் எல்லாம் கடைபிடிப்பாங்களான்றதை கண்காணிக்கும் ஒரு நிலைமை வந்திருக்கிறது. என்ன மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரா போரில் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போராக தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய தேர்தலில் வந்து கௌரவர்களுக்கும் நடக்கும் போராக ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மோசமாகி கொண்டிருக்கு. ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. கடந்த காலத்தை பற்றி பேசுகிற போது, கடந்த காலத்தில் வந்து கள்ள ஓட்டு போடுவதற்கு ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு ஆட்களை கொண்டு போனாங்க. அந்த மாதிரியான அதேமாரி ஓட்டு நமக்கு போட மாட்டாங்கன்னா அவங்களை தடுப்பதற்கான வேலைகள்லாம் செய்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து கட்டுப்படுத்த முடிந்து விட்டது. அதனால் என்ன செய்தார்கள் என்றால், தேர்தல் ஆணையத்தை மீறி மக்களையும் ஊழலில் பங்குதாரராக்கி கொண்டு விட்டார்கள். அதுதான் பார்க்குறோம். நம்ம திருமங்கலம் ஃபார்முலாவில் தான் அடுத்த கியருக்கு போவோம் இல்லையா. முன்னெல்லாம் வந்து சின்ன கார் வந்துட்டு இருந்தது, அப்புறம் மாருதி, அப்புறம் ஃபாரின் கார்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்மளால் 120-140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியுதுன்னா 5 கியர் 6 கியர் வந்துடுச்சு, பெரிய இன்ஜின். அது மாதிரி 500 ரூபாய் வந்து வாக்குச்சீட்டுக்கு வந்து விலையாக இருந்த இடத்துல நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் நமக்கு தெரியும், மதுரையில் இருந்த அஞ்சாந்தஞ்சர் வந்து 5000 ரூபாயாக அதை உயர்த்தி கொண்டு வந்தார். அப்போது ஒரு வாக்குக்கு வந்து 5000 ரூபாய். அது நவீன முறையமாக நியூஸ் பேப்பர்லக்குள்ளே கூட கவரை வச்சு சொருகி கொடுத்தாங்க. இரவில் வந்து மின்வெட்டு வர்ற போது அந்த மின்வெட்டை வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்களால கொண்டு போய் பணம் கொடுக்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தர் வந்து இன்னொரு நியூஸ் பேப்பர் கிடைக்காதான்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு நியூஸ் பேப்பர் கிடைக்காதுன்னு மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுமே கிடா வெட்டி போடுவது, சாராயம் கொடுப்பதுன்னு 2 பேருமே மிக மோசமாக தொடர்ந்து இந்த காரியம் நீங்க சொல்ற செய்திகள் இதுல வந்து செய்திகள் நிறுவனமாயிட்டு. நான் சொல்ற விக்கிலீக்ஸ்ல வந்து அழகிரியோடைய வேலை மேயர், அன்றைய திமுக மேயரா இருந்தவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் வந்து சொல்லியிருக்கிறார், மாறன் சொல்லியிருக்கிறார். இவங்க எல்லாம் சொன்னது விக்கிலீக்ஸ் போய் உலக அளவுல வந்து நம்மளுடைய திருமங்கலம் ஃபார்முலா பிரசித்தி பெற்றது. அதனால இன்றைக்கு பார்த்துட்டு எந்த ஆளுங்கட்சி வருகிறதோ அந்த ஆளுங்கட்சிட்டு தான் வந்து ஆள்பணம் இருக்குது, அவங்களுடைய அரசு துறைகள்லாம் இருக்கிறது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அன்றைக்கு வந்து திமுக கையில் இருந்தபோது அவங்களால எல்லாம் செய்ய முடிஞ்சது. அதிமுக ஓரளவுக்கு தான் போட்டி போட முடிஞ்சது.
இப்பொழுது வந்து அதிமுக அந்த இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இடைத்தேர்தல் வந்து அம்மா என்ன சொல்றாங்க, 40 நமக்கே என்ற அளவுக்கு சவால் விட்டுட்டு எடுக்கிறாங்க. அப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்களுக்கு பெருவாரியா வெற்றி விட்டாதான் அம்மா கீழே கூட்டணி அமைக்கும் பொழுது பார்கெனிங் பவர் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 190 290 வாக்கு சாவடிகள் இருக்கு. ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் நீங்க சொல்ற மாதிரி மிக மைக்ரோ லெவல்ல வந்து அமைச்சர்கள் வந்து 2 மாதங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துறாங்க. யார் யார் அந்த லிஸ்ட்டுக்குள்ள வாக்காளர்களை கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கண்காணிப்பு கேமராக்கள் வைப்பது, அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களை கொண்டு வருவது, இல்லை வெளிமாநிலங்களிலிருந்து வந்து ஊர்காவல் படையை கொண்டு வருவதெல்லாம் செய்தாலும் பல்வேறு விதமாக நீங்க சொல்ற மாதிரி வெற்றியடையணும்ன்ற வெறி இருக்கிற போது இன்றைக்கு சொல்லுவாங்க இல்லையா, பவர் கரப்ஷன் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அவங்க வந்து நவீன விதத்துல புது புது யுக்திகளை கையாண்டு எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. மக்களும் இதை எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமாக. நீங்க எப்பொழுதுமே அழுகிறியை அஞ்சா நஞ்சரென்றும் ஜெயலலிதாவை அம்மா என்றும் தான் சொல்லுவீங்களா? இல்ல, அப்படித்தான் அவர்கள் எல்லாம் பட்ட பேர் வச்சாங்க. அவங்களுடைய அதனால சொல்றீங்க இல்ல, அதனாலதான் சொல்றேன், வேற ஒண்ணு. அவருடைய தொண்டர்கள் கூப்பிடும் விஷயம். ஒரு இடைத்தேர்தலில் இந்த ஒன்றில் வெல்வதால் உங்களுக்கும் பெரிய லாபம் இல்லை, அவர்களுக்கும் பெரிய லாபம் இல்லை, ஏன் இவ்வளவு பிரயாசம்? ஒன்றை சொல்றேன், ஒரு கருத்தை இங்க பேசுனாங்க, பதிவு பண்ணிடுறேன். மா சுப்பிரமணியம் நின்னும் போது ஏதோ நடந்தது, தவறு நடந்ததுன்னு சொன்னாங்க. 2001 எங்க தளபதி மேயருக்கு போட்டி போட்டார். நான் தான் போய், நானும் எல்லாரும் போய் தான் கடைசியில் அந்த ஓட்டு இது பார்க்கும்போது இவர் தோல்விங்கிற ஒரு முறைக்கு அந்த தேர்தலை வந்தார். சண்டை ஓட்டு அன்னைக்கு மிட் நைட் 1 மணிக்கு அறிவித்தோம். அதே மாதிரி 2001 நடந்தது மேயர் எலெக்ஷன், இவங்க ஆட்சியில் நடந்தது. மா சுப்பிரமணியம் பின்னாடி 2001 பாலகங்கா இவங்க போட்டிட்டாங்க, நடந்தது. அது பதிவு பண்ணிடணும். ஏன்னா சொன்னதுக்கு இந்த இடைத்தேர்தல் நீ இந்த கேட்ட கேள்விக்கு நான் வரேன். ஏற்கனவே நாங்கள் பிரச்சாரத்தை சொல்லியிருக்கோம், எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாறப்போகிறது கிடையாது. இந்த ஆட்சியில் நடக்கின்ற தவறுகள் அவலங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் மாதிரி கண்காணித்து இதுக்கு ஒரு மதிப்பீடு செய்யணும். இந்த ஆட்சியில் தவறு நடந்திருக்கு, அந்த மதிப்பீடு செஞ்சு நீங்கள் சரியாக ஆளலைங்கிறதுக்காக நீங்கள் ஓட்டை போடுங்க. அந்த நாங்கள் கேட்டிருக்கோம். ஆட்சிக்கு நாங்கள் வந்துட போகிறதில்ல, ஆட்சி கவுந்துட போகிறதில்ல, அவங்க தான் ஆள போகிறாங்க. அதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாகவும் சொல்லியிருக்கிறோம். இதில் ரெங்கசுவாமி, நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி வைக்கிற குற்றச்சாட்டுகள், பிறகு தொலைக்காட்சி செய்திகளில் நாம் பார்க்கக்கூடிய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் தங்கங்கள், கைப்பற்றப்படும் பணம், இதெல்லாம் சேர்த்தா இத்தனை கோடிகளை நேரடியாகவே அந்த மக்களிடம் கொண்டு போய் கொடுத்தால் எவ்வளவோ கையெடுத்து கும்பிடுவாங்க அவங்க. அது கூட நல்ல பேரை ஏற்படுத்தி தந்துவிடும். இந்த தேர்தல் என்ற பெயரில் இவ்வளவு ஈடுபாடு காட்டுவது அவர்கள் என்ன நன்மையை செய்துவிடப் போகிறது? எதற்காக இவ்வளவு முனைப்பு காட்டுறீங்க? தேர்தலில் அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டுவது என்பது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதிலும் குறிப்பாக இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வந்து தன்னுடைய மக்கள் நல பணிகளை எடுத்து வைத்து மக்களுக்காக செய்திருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்பதும், அதற்கு எதிரணி வந்து நாங்கள் இப்போ ஐயா கூட சொன்னார், தராசா இருந்து நீங்கள் முடிவு பண்ணி ஓட்டு போடாதீங்க. தராசுங்கிறப்பறம் மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி சிறப்பான ஆட்சியா இல்லையா என்று முடிவு செய்து கொண்டு எதிர்த்து வாக்களியுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவர் சொன்னார். மக்கள் என்பவர்கள் இன்றைக்கு ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற மனநிலையில் தயாராக இருக்கிறார்கள் ஓட்டு போடுவதற்கு அதிமுகவிற்கு. அதன் பிறகு இவர்கள் சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கு புரியும். அவங்க எதிர்கட்சி, அவங்களுக்கு 1000 ஆட்கள் கூட சென்று பிரச்சாரத்திற்கு தேவைப்படலாம். உங்களுக்கு இந்த 2 ஆண்டு கால சாதனைகளே போதும் என்றால் எதற்காக இத்தனை அமைச்சர்களும் அங்கு குவிய வேண்டும்? இத்தனை அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இதை போலவே ஐயா சொன்னது மாதிரி முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். எதிரி எவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்கிறார்களோ அதை போலவே நாங்களும் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன வேலை செய்தாலும் உங்கள் சாதனைகளை எப்படி அவர்கள் செய்ததாக கூறிக்கொள்ள முடியாதுதான். சாதனைகளை சொல்வதற்காகத்தான் எங்களுடைய தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். ஏன் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அந்த சாதனைகள் எல்லாம்? ஆமா, மக்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும். மறந்து விடுவார்களா? மறந்தும் விடலாம். செய் நன்றி மறக்கும் மக்கள் என்று சொல்றீங்க. அப்படி நான் சொல்ல வரல. மறந்து விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தில் ஒரு விளைவுகளையும் நினைவூட்ட வேண்டிய கடமை ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது. அதை போலத்தான் அதிமுக செய்த சாதனைகளை, மக்கள் பணிகளை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல
பணியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க